ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். யானும் 51. ஆரா வேலைக்கு சேர்ந்து இன்றோடு 1 மாதம் ஆகிறது. அன்று ஆனந்த் அழைத்தபோது அவள் இருந்த மனநிலைக்கு என்ன பேசுவது என தெரியாமல் அழைப்பை ஏற்காமல் விட்டவள் அதன் பின் தீவிரமாக யோசித்து ஒரு திடமான முடிவுக்கு வந்திருந்தாள். அதன்படி அன்று மட்டுமல்ல, அதன் பின்பும் ஆனந்த் அழைத்தபோது ஆரா எடுக்கவில்லை. எதற்காக இவ்வளவு போராட்டமோ அதை அப்படியே தூக்கி போட்டுவிட அவளால் முடியவில்லை. வசந்தியும் சுஜாவும் பேசிய பின் சுய அலசலில் இறங்கிய ஆராவுக்கு பல விஷயங்களில் தெளிவு கிடைத்திருந்தது. அவள் பக்கம் இருக்கும் தவறும் புரிந்திருந்தது. இத்தனை நாள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இருந்தவள் இன்று அதையும் யோசித்து தெளிவானாள். எதற்காக இத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்டாலோ அதை வேண்டாம் என சட்டென தூக்கி போட அவளால் முடியவில்லை. அதற்காக ஆனந்தை தூக்கி போட்டு விட்டாளா என்றால் அதுவும் அவளால் முடியாது. ஆராவிற்கு இரண்டிற்கும் இடையில் சிக்கி கொண்டு தவிக்கும் ஒரு நிலைதான். வாழ்க்கையா வேலையா என்பது போல் கோமதி மாதிரியோ வசந்தி மாதிரியோ யோசித்து அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வர அவளால் முடியவில்லை. ஏனெனில் ஒரு காலத்தில் இந்த வேலைக்கான உழைப்பே அவளின் வாழ்க்கையாக இருந்தது. அதை எதற்காகவும் அவ்வளவு எளிதாக தூக்கி போட அவள் தயாராக இல்லை. 1 வாரத்திற்கு பின் ஆனந்திடம் இதை பற்றி பேசிக்கொள்ளலாம், இப்போது பேசினால் வேறு பிரச்சனை உருவாக வாய்ப்பிருக்கிறது என்றே அவனின் அழைப்பை கூட அப்போது ஆரா எடுக்கவில்லை. ஆனால் 2 நாட்கள் அழைத்த ஆனந்தும் அதன் பின் அவளை அழைக்கவே இல்லை. முதலில் புதிய வேலை, அதில் இருக்கும் குழப்பங்கள், அங்கு தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள முயன்றது என இதை கவனிக்காமல் விட்டிருந்தாள் ஆரா. அதோடு ஜெய் வேறு ஊரில் இருந்து வந்து விட்டிருந்ததால் மாலையில் அனைவரும் வீட்டில் இருக்கும் நேரங்களில் வீடு அமர்க்கலப்படும். ஜெய் பார்ப்பதற்கு மட்டுமல்ல, பழகுவதற்கும் இனிமையானவன். கலகல பேச்சும் அன்பும் அக்கறையுமான கவனிப்பு என ஆராவை வெளியாளாக ஒரு நொடி கூட உணர விடமாட்டான். இதில் முதலில் கவனிக்காமல் இருந்தவள் இப்போதே கவனித்து அவனை அழைத்து பேச எண்ணி தயங்கி தள்ளி போட்டு கொண்டு இருந்தாள். ஆனால் அவளுக்கு தெரியாதே, ஆனந்த் இவளை சரணோடு வேலைக்கு 2 சக்கர வாகனத்தில் அமர்ந்து செல்லும் போது பார்த்திருந்தான். அவன் அழைப்பை ஆரா ஏற்காமல் போன போதும் அவள் கோபமாக இருப்பது தெரிந்த ஒன்றுதானே என எண்ணியே அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அடுத்த 2 நாட்களும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அழைத்து கொண்டிருந்தான் ஆனந்த். அப்போதும் அவள் எடுக்காமல் போகவும் உண்டான சோர்வோடு மனம் எதிலும் லயிக்காமல் கடையிலும் அமர முடியாமல் மனம் போன போக்கில் வண்டியில் சென்று கொண்டிருந்த போதுதான் ஆராவை அவன் சரணோடு பார்த்திருந்தான். சரணோடு சிரித்து பேசிக்கொண்டே சென்றவள் எதிரில் வந்த ஆனந்தை கவனிக்கவில்லை. ஆனால் ஆனந்த் அவளை பார்த்த நொடி அப்படியே தன் 2 சக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டிருந்தான். அவனுள் அப்படி ஒரு அதிர்வும் கோபமும் உண்டாகியது. ஆராவுக்கு 2 சக்கர வாகன பயணம் எவ்வளவு பிடிக்கும் என அறிந்தவன் அவன். எத்தனை முறை இருவருக்குமான இரவு பயணத்தின் போது அவனிடம் இதை பற்றி பேசியிருப்பாள் ஆரா. இப்போது துவங்கியது இல்லை இந்த ஆசை, அவளின் சின்ன வயதில் இருந்தே துவங்கியது. ஆராவின் தந்தை சங்கரன் தினமும் மாலை வேலை முடிந்து வரும் நேரம் அவருக்காகவே வாயிலில் காத்திருப்பாள் ஆரா. அவளை முன்னே அமர்த்தி கொண்டு சும்மாவே அந்த பகுதியில் ஒரு சுற்று சுற்றிவிட்டு வருவார் சங்கரன். அந்த 5 நிமிட பயணத்திற்காக மாலை முதலே வாயிலில் அமர்ந்து கொள்வாள் ஆரா. கோமதியே கூட எத்தனையோ முறை அப்பா வந்த பிறகு வெளியில போ என சொல்லியும் அவள் கேட்க மாட்டாள். எங்கே சங்கரன் மறந்து உள்ளே வந்து விடுவாரோ என எண்ணி முன்பே சென்று காத்திருப்பாள். அப்படியெல்லாம் அவள் ஆசையாக எதிர்பார்த்த 2 சக்கர வாகன பயணம் சங்கரனோடு நின்று போனது. அவர் இறந்த பிறகு வேறு யாரோடும் ஆரா 2 சக்கர வாகனத்தில் சென்றதில்லை. அப்படி செல்லும் சூழலும் இல்லை. கோமதி ஒரு எல்லைக்குள்ளே நின்று அனைவரோடும் பழகியதால் மனதின் ஆசையும் ஏக்கமும் வெளியில் தெரியாமல் மறைத்து கொள்வாள் ஆரா. ஆனால் அது அவளின் மனதில் அப்படியே தங்கி போனது. பள்ளி படிக்கும்போதே சில தோழிகள் 2 சக்கர வாகனம் வாங்கி இருந்தாலும் இவர்களின் நிலை அதற்கெல்லாம் ஆசைப்படும் வகையில் இல்லையே.
அதனால் அனைத்தையும் தனக்குள்ளேயே புதைத்து கொள்வாள் ஆரா. இதையெல்லாம் அவள் மனம் திறந்து பேசியதே ஆனந்திடம் மட்டும்தான். இப்போதும் கோமதிக்கும் கூட அவளின் ஆசைகள், தேவைகள் என எதை பற்றியும் பெரிதாக தெரியாது. அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவு இருவருக்குள்ளும் இயல்பான பேச்சுக்களோ நெருக்கமோ இருந்ததில்லை. அதைவிட அவருக்கு தெரிந்தால் ஆராக்கு எதுவும் செய்ய முடியவில்லையே என வருத்தப்படுவார் என்றே ஆரா அவரிடம் எதையும் வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டாள். இருவரும் சேர்ந்து வீட்டில் இருக்கும் நேரங்கள் பெரும்பாலும் இரவு மட்டுமே. அப்போதும் கோமதியின் பேச்சு தன் உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் முன் எப்படி வாழ வேண்டும், யார் முன்னும் தலை குனிந்து வாழக்கூடாது, யாரிடமும் உதவி என கேட்டு சென்று நிற்கக்கூடாது என்பது போன்ற உபதேசங்களாகவே இருக்கும். இதில் அவர் சொல்வதை கேட்டு தலையை ஆட்டுவதோடு நிறுத்தி கொள்வாள் ஆரா. பள்ளியிலோ கல்லூரியிலோ உடன் படிப்பவர்களிடமோ தோழிகளிடமோ கூட ஆரா இதையெல்லாம் பகிர்ந்து கொள்ள மாட்டாள். அவர்கள் தன்னை கீழாக பார்ப்பதை என்றுமே ஆரா விரும்புவது இல்லை. விலை குறைந்த வகை உடை என்றாலும் அதை நேர்த்தியாக கசங்கள் இல்லாமல் உடுத்துவாள். தன்னிடம் இருக்கும் 10 உடைகளையே இதற்கு அது, அதற்கு இது என மாற்றி மாற்றி போட்டு இது வேறு என்பது போலவே காண்பிப்பாள். மிக நெருங்கிய நட்பு வட்டத்தை தவிர ஆராவை பற்றி முழுதாக யாருக்கும் தெரியாது. அந்த நண்பர்களுக்குமே கூட ஓரளவுதான் தெரியும். முழுமையாக எதுவும் தெரியாது. நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து வெளியில் செல்லும் போதும் பல நேரங்களில் அவர்களோடு செல்லாமல் ஒதுங்கிக் கொள்வாள் ஆரா. முக்கிய காரணம், அதற்கு தேவையான பணம் அவளிடம் இருக்காது. மற்றவர்கள் செலவு செய்ய முன்வந்தாலும் மறுத்து விடுவாள். எங்கும் யாரிடமும் தன் தன்மானத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாள் ஆரா. அப்படிப்பட்டவள் முதன்முறையாக எதையும் மறைக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் மனம் திறந்து பகிர்ந்து கொண்டது ஆனந்திடம் மட்டும்தான். அதையும் அவனிடமே சொல்லியும் இருக்கிறாள். அந்த அளவு அவளுக்கு பிடித்த 2 சக்கர வாகன பயணத்தை ஆரா தன்னோடு மட்டுமே அனுபவிப்பது ஆனந்துக்கு ஒரு தனி கர்வத்தை கொடுத்திருந்தது. தன்னவள் தன்னோடு மட்டுமே அந்த பயணத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவன் என்ன முக்கிய காரணமே. அவனும் இதுவரை தன் வண்டியில் யாரையும் அழைத்து சென்றதில்லை. மிக சிறு வயதிலேயே பொறுப்புகளை சுமக்க வேண்டி விட்டதால் அவனுக்கு இதற்கெல்லாம் நேரமே இருந்ததில்லை. வீட்டிற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது, அவர்கள் ஆசைப்படுவதை வாங்கி கொடுப்பது என இருந்தாலும் யாரையும் எங்கும் தனியே அழைத்து சென்றதில்லை ஆனந்த். குடும்பமாக கிளம்பும் போதெல்லாம் அப்போது ஆட்டோ, இப்போது கார் என்பதால் அவனுக்கும் இது புது அனுபவம்தான். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கேயான தனி அனுபவமாகவும் இருக்க வேண்டும் என நினைத்திருந்தான் ஆனந்த். அன்று பரீட்சைக்கு நேரமாவதால் சட்டென ஆரா உடன் படிக்கும் மாணவனோடு வண்டியில் ஏறி சென்றதையே ஆனந்தால் இப்போது வரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு வகையில் அதுவும் அன்றைய ஆனந்தின் அதீத செயலுக்கு காரணம். அவன் அருகில் இருக்கும்போதே செல்லட்டுமா என ஒரு வார்த்தை கூட கேட்காமல் யாரோ ஒருவனின் பின் அவள் ஏறி அமர்ந்து சென்றது ஆனந்தின் கோபத்தை கிளறி விட்டிருந்தது. இப்போதே இப்படி என்றால் நாளை வேலைக்கு சென்ற பின் இதுவே தொடருமோ என்ற எண்ணமும் அவள் தனக்கு மட்டுமே சொந்தம் என்ற அலைப்புறுதலுமே அவனை அவசரப்பட்டு தவறான ஒரு முடிவை எடுக்க வைத்தது. இப்போது மீண்டும் அப்படி அவளை சரணோடு பார்த்தபின் அவனாக சென்று ஆராவோடு இயல்பாக பேச முடியவில்லை. யாரோடு வேண்டுமானாலும் அப்படி செல்ல முடியுமானால் அப்போது அவர்களும் நானும் ஒன்றா? இல்லை அவர்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையா என மனம் கேள்வி கேட்க துவங்கியது. இதில் அவனுக்கேயான கோபம் தலை தூக்க அதன் பின் ஆராவை தொடர்பு கொள்ளவே முயலவில்லை ஆனந்த். இதில் கோமதியின் மூலம் ஆரா வேலையில் சேர்ந்த விவரமும் வந்து சேர்ந்திருக்க மனம் இன்னும் முறுக்கி கொண்டது. இதை கூட அவளுக்கு என்னிடம் சொல்ல தோன்றவில்லையா? அந்த அளவு அந்நியமாகி போனேனா? செய்த தவறுக்கு பலமுறை மன்னிப்பும் கேட்டாயிற்று. இதற்கு மேல் என்ன செய்ய முடியும்? அதிலும் 2 நாட்களாக அவன் அழைத்த போதும் அவள் எடுக்கவில்லை. இது வேறு ஆரா தன்னை ஒதுக்குவதாக ஒரு எண்ணத்தை அவனுக்கு கொடுத்தது. இதில் ஆனந்த் அவளை மீண்டும் தொடர்பு கொள்ளாமல் போக அவன் மனம் புரியாமல் அமைதியாக இருந்தாள் ஆரா. இந்நிலையில்தான் கீதாவின் குழந்தைக்கு பெயர் சூட்டும் வைபவம் நடக்க இருந்தது. இதற்கு ஆரா கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும் என சகுந்தலா பிடிவாதமாக கூறிவிட அவரை என்ன சொல்லி சமாளிப்பது என தெரியாமல் தடுமாறினான் ஆனந்த். அவள் இப்போதிருக்கும் மனநிலையில் வர வாய்ப்பே இல்லை என அவனுக்கு தெளிவாக புரிந்தது. கிட்டத்தட்ட 1 மாதமாகியும் அவளாகவே இப்போது வரை அழைக்கவில்லை என்பதே மனதை உறுத்த மீண்டும் தானாக அழைக்கவே கூடாது என்ற முடிவில் இருந்தான் ஆனந்த்.
ஆனால் சகுந்தலாவிற்கு இந்த உள் விஷயமெல்லாம் தெரியாததால் அவர் வீட்டு மருமகளாக ஆரா வந்தே ஆக வேண்டும் என ஒற்றை காலில் நின்றார். விசேஷத்திற்கு வரும் உறவினருக்கு என்ன காரணம் சொல்ல முடியும் என்பதை விட கீதாவுக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்தவளை சபையில் கொண்டு வந்து நிறுத்த எண்ணினார் சகுந்தலா. அவருள் ஒரு பயம் உண்டாக துவங்கி இருந்தது. ஒரு சில நாள் என்றிருந்த பிரிவு இப்படி மாத கணக்காக நீண்டு கொண்டே செல்வதை எண்ணி தன் மகனின் வாழ்வை நினைத்து உண்டான பதட்டம் அவரை நிம்மதியில்லாமல் செய்து கொண்டிருந்தது. இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்பது போல் யோசித்தவர் அதற்கான சந்தர்ப்பமாக கீதாவின் இந்த விசேஷத்தை வைத்து கொண்டார். 2 நாட்களாக ஆனந்திடம் ஆராவுக்கு அழைக்க சொல்லி கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறார். ஆனால் அவன்தான் ஏதேதோ காரணம் சொல்லி இப்போது அப்போது என தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறான். அதில் ஆத்திரமானவர் அன்று மதியம் சாப்பிட வந்தவன் மீண்டும் கடைக்கு கிளம்பும் நேரம், என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க தம்பி என்றார். அதில் ஆனந்தின் நடை தடைப்பட்டது. அவர் எதை பற்றி பேசுகிறார் என புரிய, என்னம்மா என்றான் ஒன்றும் அறியாத பாவனையில். நான் என்ன பேசுறேன்னு உனக்கு புரியல இல்ல? சரி, நேராகவே கேட்கிறேன். 2 நாளா ஆராவுக்கு கூப்பிட சொல்றேன். நீ இதோ அதோன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்ற. அவளை கூப்பிடுறதுல உனக்கு விருப்பம் இல்லையா இல்ல என்று நிறுத்தி மகனின் முகத்தை கேள்வியாக பார்த்தார் சகுந்தலா. அவரின் பார்வையை தவிர்த்து குனிந்து கொண்டவன் எதுவும் பேசாமல் இருக்க, அவ வேண்டாம்னு முடிவெடுத்துட்டியா தம்பி என்றார் மனம் பதற சகுந்தலா. அப்படியெல்லாம் இல்லம்மா என்று தவிப்போடு ஆனந்த் கூறவும், அப்புறம் என்ன என்றவருக்கு இவனின் பிரச்சனை என்னவென்றும் புரியவில்லை. அதை எப்படி சரி செய்வது என்றும் தெரியவில்லை. அவரின் பதட்டமும் தவிப்பும் புரிந்து, நான் வேண்டாம்னு நினைக்கலமா என்றவன் அதற்கு மேல் பேசாமல் நிறுத்தவும், அப்போ அப்படி அவ நினைக்கிறாளா இல்ல சொன்னாளா? இருக்காது, ஆரா அப்படியெல்லாம் சொல்லி இருக்கவே மாட்டா என்றார் உறுதியான குரலில் சகுந்தலா. அவ அப்படி எதுவும் சொல்லலம்மா என துவங்கும் போதே, அப்புறம் என்ன தம்பி, உனக்கு என்னதான் பிரச்சனை என கோபமாக திரும்பியவர், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையா வேணாலும் இருக்கட்டும், ஆனா எனக்கு என் மருமக வேணும், அவ விசேஷத்திற்கு வந்தே ஆகணும் என்றார் சகுந்தலா. இத்தனை நாளாகியும் ஆரா எந்த வகையிலும் அவனை தொடர்பு கொள்ளவில்லை என்ற கோபத்தை எல்லாம் பின்னுக்கு தள்ளி, எங்கே அவன் மறுத்தால் அவராகவே அழைத்து பேசி விசேஷத்திற்கு அழைக்க முயன்றால் சகுந்தலாவை எதுவும் சொல்லி விடுவாளோ என்ற கவலை முதன்மை பெற, நானே பேசிக்கிறேம்மா என கூறி சமாளிக்க முயன்றான் ஆனந்த். நீ பேசுனது எல்லாம் போதும், நானே பேசுறேன், போன போடு என்றவர் நான் சொன்னதை செய் என்ற பாவனையில் பேச, ஆரா எப்போதும் இவரிடம் மரியாதை இல்லாமல் நடக்க மாட்டாள் என்ற நம்பிக்கையோடு வேறு வழியில்லாமல் ஆராவுக்கு அழைத்தான் ஆனந்த். முதல் முறை அழைப்பு சென்று நின்றது. ஆரா எடுக்காமல் போகவும் ஆனந்த் சகுந்தலாவின் முகம் பார்க்க, என்ன பார்க்கற, மறுபடியும் போடு என்றார் சகுந்தலா. அதில் மீண்டும் ஆனந்த் முயற்சிக்க வேகமாக அதை எடுத்திருந்தவள், என்ன விஷயம், எதுவும் அவசரமா பேசணுமா இல்ல அப்புறம் பேசலாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என அவனுக்கு பதிலளிக்க அவகாசமே இல்லாமல் பேசி முடித்தாள். அத்தனை நாள் கோபத்தை எல்லாம் மறந்து அவளிடம் பேச எண்ணி காத்திருந்தவன் ஆராவின் இந்த அவசர பேச்சில் பதிலேதும் பேசாமல் அலைபேசியை சகுந்தலாவிடம் கொடுக்க, அந்த பக்கம் இருந்தவளோ அவளின் கேள்விக்கு பதில் இல்லாமல் போகவும், அதற்குள் ஹலோ ஹலோ என 4 முறை கத்தி இருந்தாள். ஹலோ, நான் தான் ஆராமா என சகுந்தலா அதற்குள் குரல் கொடுத்திருக்கவும், நீங்களா என்று திகைத்தவளுக்கு அடுத்த வார்த்தை வரவே இல்லை. நான் தான் உன்கிட்ட பேசணும்னு கூப்பிட சொன்னேன், எப்படி இருக்கமா என்ற அன்போடான குரலில் அவர் கேட்கவும், அவரின் உடல்நிலையை கூட கேட்க மறந்து அமர்ந்திருந்ததை எண்ணி தலையில் தட்டி கொண்டவள், நான் நல்லா இருக்கேன், உங்க உடம்புக்கு இப்போ பரவாயில்லையா என்றாள். நான் நல்லா இருக்கேன். அப்புறம் நம்ம கீதா குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் ஆராமா, நீ வரணும்னு ஆசை, அதான் உன்னை கூப்பிடலாமேன்னு என்றவர் அவளாக ஏதாவது பேசுவாள் என சிறு இடைவெளி விட அந்த பக்கம் இருந்தவளோ அமைதியாகவே இருந்தாள். அதில், உங்க அம்மாவுக்கு முறைப்படி நானும் ஆனந்தும் போய் சொல்லிட்டோம், உனக்கு வேணும்னா நேர்ல வந்து கூப்பிடவா என்றவரை, அச்சோ அதெல்லாம் வேண்டாம், நான் அது என்று தயங்கியவளுக்கு என்ன பேசுவது என்றே புரியவில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையை அவள் எதிர்பார்த்து இருக்கவில்லை என்பதால் என்ன சொல்வது என்று அவள் யோசித்தும் வைக்கவில்லை. இதில் சில நொடிகள் அமைதியானவள், அது விஸ்வா அங்க இருக்காரா என்றாள். இங்கதான் இருக்கான், நீ பேசு என அலைபேசியை அவனிடம் நீட்ட அவர்களையே பார்த்து கொண்டிருந்தவன் அலைபேசியை வாங்கியவாறே வெளி வாயிலை நோக்கி சென்றான். அதில் அவனின் குரலுக்காக அந்த பக்கம் ஆரா காத்திருக்க
சகுந்தலாவின் கண் பார்வையில் இருந்து மறைந்ததும் அலைபேசியை அணைத்து தன் பாக்கெட்டில் போட்டு கொண்டவன் கடைக்கு கிளம்பி சென்றான். அங்கு அலைபேசியை கையில் வைத்திருந்தவள் திடீரென தொடர்பு துண்டிக்கப்படவும் முதலில் ஒன்றும் புரியாமல் விழித்து பின் தெரியாமல் கைப்பட்டிருக்கும் என்றெண்ணி சில நொடிகள் மீண்டும் ஆனந்த் அழைப்பதற்காக காத்திருந்து அவனிடம் இருந்து அழைப்பு வராமல் போகவும் யோசனையாகி, ஆனால் அதை பற்றி யோசிக்க நேரம் இல்லாமல் வேலைகள் இழுத்து கொள்ள அதில் கவனத்தை திருப்பினாள். இங்கு கடையை நோக்கி சென்று கொண்டிருந்தவனின் மனதில் ஒரு சிறு எதிர்பார்ப்பு தான் அழைப்பை துண்டித்து விட்டாலும் அவளாக பேச எண்ணி மீண்டும் அழைப்பாளோ என்று. ஆனால் அவள் அழைக்காமல் போகவும் உண்டான கோபம் அவனின் ஈகோவை தூண்டுவதாக இருந்தது. நான் பணிந்து போக போக அவளுக்கு என்னை பார்த்தால் அவ்வளவு இலக்காரமா போச்சா? இருக்கட்டும், நானா இனி அவளை கூப்பிட மாட்டேன். அவளா எப்போ கூப்பிடணும்னு நினைக்கிறாளோ அப்போ கூப்பிடட்டும் என்று மனதிற்குள் உறுதி எடுத்துக்கொண்டவன் இனி சகுந்தலாவுக்காக கூட அவனாக அழைத்து பேசுவதில்லை என்ற முடிவுக்கு வந்தான். ஆனந்த் வழக்கம் போல் இதை எதையும் அறியாமல் ஆரா தன் வேலைகளில் மட்டுமே கவனமாக இருந்தாள்.